கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, சத்தியத்தின் பேரொளியாம் தேவ அன்னை, அந்த உத்தமியின் ஒளிக்கு விண்மீன் உறவு கொண்டதே. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. வானத்திலே ஒளி வீசும் வளரும் வெண்மதி, தாய்ப்பாதத்திலே எழில் காட்டி இருப்பதும் என்ன. வானத்திலே ஒளி வீசும் வளரும் வெண்மதி, தாய்ப்பாதத்திலே எழில் காட்டி இருப்பதும் என்ன. ஞானத்தை படைத்த தேவன் தாயல்லவா, ஞானத்தை படைத்த தேவன் தாயல்லவா. அன்னை தாழ் பணிந்த வெண்மதியின் நிலையை சொல்லவா. கோடி விண்மீன் வானத்திலே கண்டேனம்மா, அது கூடி ஒன்றாய் திருமுடியில் நின்றதேனம்மா. நாம் இன்று அன்னையின் 8ஆம் நாள் நவநாளில் இருக்கிறோம். முதல் வெள்ளி திரு இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் நாம் இந்த நாளை ஃபாஸ்டின் அம்மாவுக்கு 12 வரங்களை தந்திருப்பார். 12 ப்ராமிஸ் ஆண்டவருடையது, இரக்கத்தின் ஆண்டவர் தான். அதில் திரு இருதயத்தை அதை அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களில் ஒன்று. யார் ஒவ்வொரு முதல் வெள்ளியும் தவறாமல் திவ்ய நற்கனை உண்டு ஆண்டவரை சந்திக்கிறார்களோ அவர்களுடைய மரணம் அகால மரணமாக இருக்க முடியாது. ஆண்டவர் அவர்களுக்கு அவர்களுடைய மரணத்தை அறிவிப்பார் என்று. அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் தினம் திருபலி காண்போம். ஒவ்வொரு வெள்ளியும், ஒவ்வொரு முதல் வெள்ளியும் விசேஷமாக முதல் வெள்ளி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 40, 10, 11, 12, நீதிமொழிகள் 20, 16, 17, 18. இன்றைய வாசகம் 1 கொரிந்தியர் 4, 1, 5. உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். இன்றைய தூய நற்செய்தி லூக்கா 5, 31, 33, 39. மணமகன் பிரிய வேண்டிய காலம் வரும்போது அப்பொழுது நோன்பு இருப்பார்கள். இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்காக கொடுத்திருக்கிற வாசகங்கள், வசனங்களை நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருவோம். இதோ இறைவனையே உற்று நோக்கி கொண்டு இருக்கிற பரிசேயர்கள். அக்காலத்தில் பரிசேயர் அறிஞர் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருக்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே என்று இயேசுவிடம் வாதாடும்போது அவர்களுக்கு தக்க பதில் கொடுக்கிறார். ஆவிக்கேற்ற வாழ்வு வாழ்வோம். யூதர்கள் அடிக்கடி நோன்பு இருந்தார்கள், மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து நோன்பிருந்தார்கள், மனமாற்றத்திற்காக நோன்பிருந்தார்கள். இவை அனைத்தும் மெஸ்ஸியாவின் வருகை பற்றிய தாகம் சம்பந்தமானது. எருசலேம் கைப்பற்றப்பட்டதை நினைத்து நோன்பு. எரேமியா 52:7. எருசலேம் ஆலயம் எரிக்கப்பட்டதை நினைத்து நோன்பு. ஜெக்கரியா 7:33. கெதலியாவின் இறப்பை நினைத்து நோன்பு. எரேமியா 4:4. எருசலேம் மீது தாக்குதல் தொடங்கிய போது நோன்பு. ஜெக்கரியா 8:19. என வரலாற்றின் நோன்பு என்பது சோகம் சம்பந்தமானது. இயேசு மெஸ்ஸியாவாக இருக்கிறார், எனவே தாகம் வேண்டாம். இயேசு புதுமைகளை தீமை மீது வெற்றி தருகிறார், எனவே சோகம் வேண்டாம். இவ்வாறு இயேசுவின் உடனிருப்பு தாகத்தையும் சோகத்தையும் நீக்குகிறபடியால் நோன்பு அவசியமில்லை. அவர் பிரிய வேண்டிய நாள் வரும்போது மட்டுமே நோன்பு அர்த்தமுள்ளதாகும் என்கிறார் இயேசு. அதான் அவர் சொல்கிறாரு, நான் அவர்களோடு இருக்கும் வரை, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களுக்கு நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். நாம் ஒவ்வொரு நாளும் நோன்புக்காக இதோ நமக்கு ஒரு வரலாறே இருக்கிறது. இருந்த போதிலும் சிலர் அன்னை மரியாவுக்காக, இந்த திருவிழாவுக்காக நோன்பு இருப்பார்கள். அது அவர்களுடைய விருப்பம், நமக்கு அது தேவையில்லை. ஆனால் இருந்த போதிலும் நாம் அன்னை மரியாவுக்காக முடிந்த அளவு நாம் எப்படி ஒருத்தலோடு தியாகத்தோடு
நம்மை தியாகம் செய்து நம்மை காவி அணிந்து போகிறோமோ அதே போல் நாம் உள்ளங்களை காவிகளாக மாற்றுவோம். நம் உள்ளங்களை அன்னைக்காக அர்ப்பணிப்போம், இறைவனுக்காக அர்ப்பணிப்போம். நம் கொடியேற்று சிலர் கொடிக்கு போவார்கள், ஆனால் திருப்பலிக்கு போவதில்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நான் கேட்டவை உங்களுக்காக அறிவிக்கிறேன். பவுலடிகளார் சொல்வது போல, கேட்டால் தான் அறிவிக்க முடியும், அறிவித்தால் தான் கேட்க முடியும் என்பது போல ஜெபங்கள், நவநாட்கள் எல்லாம் நல்லது. காவி அணிவது ரொம்ப நல்லது. ஆனால் திருபலி அதைவிட சிறந்தது. இவை எல்லாவற்றையும் விட திருபலி சிறந்தது. அதனால் ஒவ்வொருவரும் கொடி பார்த்துவிட்டு திரும்ப வேண்டாம். திருபலியிலும் கலந்து கொண்டு ஆண்டவரை நாம் உட்கொள்வது அது ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. நான் நேற்று சொன்னது போல் யாருக்குமே கிடைக்காத அது ஒரு எத்தனையோ வேறு டினாமினேஷன்ஸ்லலாம் யூக்ரிஸ்டை மதிப்பதே இல்லை. ஆனால் நமக்கு ஆண்டவர் எத்தனை ஒரு பெரிய பாக்கியத்தை, நாம் கத்தோலிக்கர்களாக பிறந்ததே ஒரு பெரிய வரன். அதில் அன்னை மரியாள் கிடைத்தது அதைவிட பெரிய வரன். அதனால்தான் அன்னை மரியா நமக்காக வரங்களின் வாய்க்காலாக இருக்கிறார். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.